ஒரு நாள் சதிதேவியின் தவச்சாலைக்கு வந்த சிவபெருமான் அவளை விடையூர்தியில் ஏற்றி தன்னுடன் திருக்கையிலைக்கு அழைத்துச் சென்று விட்டான். அதனால் தக்கன் பெரிதும் சினமடைந்தான். ஈசனை பகைவனாக எண்ணினான். கைலை சென்று இறைவனைக் கண்டு அவன் அருள் பெற்று இனிதே வாழ்ந்திடும்படி தக்கனிடம் பிரம்மன் முதலானோர் கூறினர். தக்கனும் கைலை சென்றான். அவனிடம் ஆணவம் நிறைந்திருந்தது. ஈசன் என் மருமகனே என்ற எண்ணத்தில் கைலையில் நுழைந்தான். ஈசனிடம் அன்பு கொண்டு அவனது திருவடியை வணங்குபவர்களுக்கே கைலையில் நுழைய அனுமதி உண்டு, மற்றவர்களுக்கு இல்லை என்று உரைத்தார் நந்திதேவர். என்றாலும் தக்கனே, மற்றும் ஒரு வழியுண்டு. பெருமான் முன்பு சென்று நீ அன்போடு பணிவாயாகில் இங்கு நில். இன்றேல் பூவுலகத்தில் உள்ள உனது நரகத்திற்கு செல் என்றார் நந்திதேவர். அதனை கேட்ட தக்கன் நெருப்பு கிளர்ந்து எழுந்தது போல் மிக்க சினம் கொண்டான். நந்திதேவர் கூறும் இவ்வார்த்தைகளை ஆமேனும் இன்னும் ஒரு மற்ற உண்டு. அண்ணல் முன்னர் நீ மேவி அன்பிற் பணிவாயனில் நிற்றி, அன்றேல் பூமேல் உனது நரகம் தன்னில் போதியன்னா தீமேல் கிளர்ந்தால் என ஆற்றமும் சீற்றமும் உற்றான் என்று தக்கனின் சீற்றத்தையும் இங்கே அழகுறக் கூறுகிறார். உயர்ந்த பொன்னால் ஆகிய கடைவாயிலை காக்கும் குழுவினரே, கேளுங்கள். உங்கள் தலைவனான சிவபெருமானை நான் ஒரு நாளும் வணங்க மாட்டேன். அவன் என்னுடைய மருமகன் என்பதை நீங்கள் அறிந்திடுக. இந்த நாராயணரும் பிரம்மனும் எனக்கு ஏவல் செய்பவர்கள் என்று தக்கன்